Hi guys, இந்த வீடியோல எதை பத்தி சொல்ல போறேன்னா நமக்கு மெயின் வந்து ஒரு வீடியோ வியூஸ் அதிகமா போகும் thumbnail வந்து நல்லா இருந்தா மட்டும் தான் போகும் சோ அந்த thumbnail ஏதா Instagram போஸ்ட் அந்த போஸ்ட் போடும்போது அது ஒரு ஃபன் thumbnail இத பார்த்தாலே ஒரு கண்டென்ட் இருக்கும் சோ அது எப்படி கிரியேட் பண்ணனும் அது என்ன வெப்சைட்ல நல்லா பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி சொல்ல போறேன் சோ லெட்ஸ் கோ டு தி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க Hi guys, இந்த வீடியோல எதை பத்தினா நம்ம எப்படி thumbnail or Instagram போஸ்டோட thumbnail இதெல்லாம் எப்படி செட் பண்ணலாம் ஒரு பிரசன்டேஷன் பண்ணனும்னா அதுக்கான பேப்பர்ஸ் எல்லாம் எப்படி செட் பண்ணலாம் அப்படிங்கறத நிறைய ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சிருக்க ஆல்ரெடி யூஸ் பண்ணி வச்சிருக்க டெம்ப்ளேட்ஸ் வந்து இந்த வெப்சைட்ல நிறைய இருக்கும் இந்த வெப்சைட்டோட நேம் பாத்தீங்க அப்படினா Canva இந்த வெப்சைட்டோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் நீங்க இதல மேலே போய் சர்ச்ல என்ன சர்ச் பண்ணாலும் கிடைக்கும் இப்போ எக்ஸாம்பிள் நான் YouTube thumbnail சர்ச் பண்றேன் thumbnail சர்ச் பண்ண அப்படினா நிறைய டெம்ப்ளேட்ஸ் வரும் இதல பாத்தீங்கன்னா ஃபில்டருக்குள்ள போங்க ஃபில்டர்ஸ்க்குள்ள போனீங்க அப்படினா ஃப்ரீ நிறைய வந்து பெய்ட் ஆப்ஷன் இருக்கும் நீங்க பெய்ட் கிளிக் பண்ண வேண்டாம் ஃப்ரீலயே நிறைய உங்களுக்கு கிடைக்கும் சோ ஃப்ரீல போய் ஃப்ரீல செலக்ட் பண்ணிக்கோங்க அப்ளை கொடுத்தீங்கன்னா ஃப்ரீ மட்டும் உங்களுக்கு ஷோ ஆகும் இதல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட்ஸ் வேணுமோ அந்த டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து நமக்கு thumbnail வந்து நல்லா இருந்தா மட்டும் தான் கிட்டத்தட்ட அது ஒரு வியூஸ்க்கே பயங்கரமா ஹெல்ப் பண்ணும் சோ thumbnail மெயின் Instagramல கூட பிரச்சனை இல்ல கொஞ்சம் நான் ஃபேஸ் காட்டி போட்டோம்னா ஓடிரும் பட் YouTube வந்து thumbnail வந்து கம்பல்சரி மெயின் So நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு thumbnail கிளிக் பண்றேன் ஓகே இதல போய் கஸ்டமைஸ் கொடுத்தீங்க அப்படினா நெக்ஸ்ட் உள்ள போகும் ஜஸ்ட் நீங்க எந்த இதெல்லாம் பார்ட்-பார்ட்டா இருக்கும் நீங்க எதை செலக்ட் பண்ணி மேலே ஆப்ஷன் எப்படி வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம் சோ இதல சைஸ் வந்து ஸ்க்ரால் பண்ணி இது பண்ணலாம் சோ அந்த சைஸ் செலக்ட் பண்ணி மேலே நம்பர் இருக்கும் நம்பரை கிளிக் பண்ணி நம்பர்லயே சைஸை கம்மி பண்ணிக்கலாம் பக்கத்துலயே ஃபாண்ட் இருக்கும் ஃபாண்ட்டும் பண்ணிக்கலாம் இமேजेस கிளிக் பண்ணி இமேजेसும் டெலீட் பண்ணிக்கலாம் அதுக்குள்ள வேற ஏதாவது இமேஜ் ஆட் பண்ணனும்னால அதுலயே எப்படி ஆட் பண்றது ரொம்ப சிம்பிளா இருக்கும் சோ எக்ஸாம்பிளுக்கு நான் என்னோட ஃபோல்டருக்குள்ள போய் ஒரு இமேஜ் வந்து ஜஸ்ட் காப்பி மட்டும் பண்றேன் ஜஸ்ட் நான் கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணியாச்சு காப்பி பண்ணிட்டு நீங்க கொண்டு வந்து பேஸ்ட் பண்றேன் ஜஸ்ட் பேஸ்ட் ஆகும்போது ஒரு இடத்துல பேஸ்ட் ஆகும் அது அப்படியே டிராக் பண்ணிட்டு வந்து இந்த எலிமெண்ட்ஸ் குள்ள வச்சீங்க அப்படினா அதுல அந்த போட்டோ வந்து பேஸ்ட் ஆயிரும் சோ அந்த பர்టిక్యులர் சர்க்கிள் குள்ள சமய பேஸ்ட் ஆகும் Then உங்களுக்கு சைடுல பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும் எலிமெண்ட்ஸ் டெக்ஸ்ட் ஆட் டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்தீங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் புதுசா ஒன்னு ஓபன் ஆகும் அதுல என்ன நீங்க டைப் பண்ணாலும் டைப் பண்ணிக்கலாம் ஃபாண்ட் வந்து டிசைனா இருக்கும் இந்த க்ளோ இந்த மாதிரி எல்லாம் ஃபாண்ட் எல்லாம் சூப்பரா இருக்கும் சோ நீங்க இத எப்படி வேணா எடிட் பண்ணிக்கலாம் and எலிமெண்ட்ஸ் குள்ள போனீங்க அப்படினா இதே மாதிரி உங்களுக்கு போட்டோஸ் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணனும் அப்படினா இதல கீழ வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் எலிமெண்ட்ஸ் குள்ள பாத்தீங்கன்னா நிறைய டிசைனும் இருக்கும் அதாவது ஃப்ரேம்ஸ் சோ நீங்க எந்த ஃப்ரேம் செலக்ட் பண்ணாலும் ஃப்ரேம்ஸ் வரும் கீழ பாத்தீங்கன்னா அது கிரிட்ஸ் இது பேக்ரவுண்ட் அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆயிடும் நீங்க என்ன பேக்ரவுண்ட் வைக்கணுமோ சோ அந்த இமேஜ் செட் பண்ணி வச்சீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட்ல ஃபுல்லா சேஞ்ச் ஆயிடும் சோ இது போக எலிமெண்ட்ஸ்ல ஐகான்ஸ் உங்களுக்கு தேவையான ஏதாவது வாட்ஸ்அப்போ இல்ல இன்ஸ்டாகிராமோ எதை சர்ச் பண்ணீங்கனாலும் அதுக்கான ஐகான்ஸ் நிறைய கிடைக்கும் சோ பெய்ட் நிறைய இருக்கும் நீங்க பெய்ட் எல்லாம் எடுக்க வேண்டாம் நார்மலா டிஃபால்ட்டாவே ஃப்ரீயா இருக்குறதே ஏகப்பட்டது இருக்கும் நீங்க அதவே யூஸ் பண்ணிக்கோங்க நம்மளா பெரிய ஆளாய் நமக்கு எல்லாம் தேவைப்படும் நிறைய நம்ம பண்ணனும் அப்படிங்கற பட்சத்துல வேணா நம்மள பெய்ட் பண்ணி வாங்கிக்கலாம் சோ இவ்வளவுதான் गाइस இது சேவ் பண்றது எப்படி அப்படினு பாத்தீங்கன்னா ரைட் சைடுல மேலே ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது போக இதுல பாத்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு நம்ம ஏதாவது பெயிண்ட்ல நம்ம
ஏதாவது ரைட் பண்ணி ஏதாவது மார்க் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இதில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஸ்கெட்சை எதாவது செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன கலர் வேணும்னு இங்கேயே சூஸ் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் அங்கே கொண்டு போய் நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா ட்ரா ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி சும்மா ட்ரா பண்ணணும், மார்க் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துலேயும் மார்க் பண்ணிக்கலாம். இதை வந்து மோஸ்ட்லி நம்ம இதுக்கு பண்ண மாட்டோம், தம்ப்நெயிலுக்கு. பட் அது போக வேறு ஏதாவது நம்ம போஸ்ட் எதாவது போடுறோன்னா அதுக்கு எடிட் பண்ணுற மாதிரி இருந்தால் தேவைன்னா எடிட் பண்ணி வச்சுக்கலாம். நான் சேவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மேலே ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கீழே டவுன்லோடை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே வந்து பிங்கு தான் டிஃபால்ட்டாக இருக்கும். பட் நீங்கள் என்ன ஃபார்மேட்டில் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிடிஎஃப் ஃபைலோட MP4 டவுன்லோட் பண்ணிக்கலாம், PDF டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது போக பிங்கு ஜேபக்கு என்ன இதில் வேணால் ஆப்ஷனில் வேணால் டைப் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிட்டு டவுன்லோட் கொடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து இப்படி சர்ச் பண்ணலாம். அடுத்து இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம லேண்ட்ஸ்கேப்பில் வச்சுருப்போம். இன்ஸ்டாகிராமில் போர்ட்ரேட்டோ இல்லை ஸ்கொயர் டைப்லேயோ நம்ம சர்ச் பண்ணணும். ஸோ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு கூகுளில் வந்து மேலே வந்து சர்ச் பாரில் இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுன்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்க அப்படின்னா அதே மாதிரி சேம் ஃபில்டர் ஆப்ஷன் வரும். இந்த ஆல் ஃபில்டர்ஸ்ன்னு இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே ஒரு ஸ்கொயர் அண்டு போர்ட்ரேட் 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ போர்ட்ரேட் நான் செலக்ட் பண்ணுறேன். கீழே வந்து ஆஸ் யூஷுவல் ஃப்ரீ கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி போர்ட்ரேட்டில் இருக்க எல்லா போஸ்ட்டும் வந்துடும். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி சேம் ஆஸ் கஸ்டமைஸ் திஸ் ப்ரொஃபைல் அப்படி டெம்ப்ளேட்டுன்னு கொடுத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நீங்கள் டெம்ப்ளேட் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் கைஸ். ரொம்ப சிம்பிளான விஷயம் கேன்வா ஆப்பில் எடிட் பண்ணுறது. ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப சீக்கிரம் கற்றுக்கலாம். ஸோ இது மெயினாக வந்து தம்ப்நெயிலுக்காக யூஸ் ஆகும். ஸோ கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். பை.